அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்து ஒரு டாபிக் +2 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் குரூப்பில் படிக்கிற அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்குற முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து பயாலஜி. நிறைய மாணவர்கள் பயாலஜி விரும்பி படிப்பதற்கான மிகப்பெரிய நோக்கமே மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான மிகப்பெரிய ரூட் காஸ்ட் தான். 11th நான் பயாலஜி தான் எடுத்து படிப்பேன் அப்படின்னு எடுத்து படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள். இப்போ அவங்க எல்லாருக்குமே என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கலாம், அவங்க எதெல்லாம் நம்ம இப்போ எதுக்காக நம்ம இந்த பயாலஜி எடுக்கிறோம்னா, பயாலஜி எனக்கு பிடிக்கும் சார். நார்மலாகவே பயாலஜி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்கில்டாக இருப்பாங்க, நல்லா ட்ராயிங் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மருத்துவ படிப்பில் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. சர்வீஸ் பண்ணணுன்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நர்சிங் இருங்க, எந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபிகேஷன் தேவைப்படுது தெரியுமா? எவ்வளோ நம்ம கல்ச்சரில் படிச்சிருந்தாலும் அந்த டெடிக்கேஷன், லுக்கிங் ஃபார் அ டாக்டர், உங்களை ஒரு மாணவராக பார்க்குறது, உங்களை ஒரு டாக்டராக பார்க்குறது நீங்கள் எவ்வளோ பெரிய அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த மருத்துவத்துறை தேர்ந்தெடுப்பதற்காக தான் நிறைய மாணவர்கள் வந்து பயாலஜி தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க பயாலஜி ரிலேட்டடாக ஒரு வேளை நம்மளால் நீட் மார்க் எடுக்க முடியல, ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை கட்டி படிக்காத அளவுக்கு ஃபேமிலியில் சுச்சுவேஷன் இல்லைன்றப்போ அதை சார்ந்த அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு படிப்புகளை தேர்ந்தெடுத்து அந்த படிப்பை எடுத்து வெற்றியை காண வேணும்னு தான் என்னுடைய டார்கெட். அவங்களும் அந்த மாதிரி பாதையில் தான் நம்ம மாணவர்கள் தேடிக்கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த வருஷம் +2 படிக்கிற மாணவர்கள் பயாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேங்க சார். இப்போதைக்கு என் மைண்டில் வரதுலாம் எம்பிபிஎஸ் மட்டும்தான். ரொம்ப சந்தோஷம், எம்பிபிஎஸ் மட்டும் டார்கெட் வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்னென்னலாம் கோர்ஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுன்னு தான் என்னுடைய அட்வைஸ். ஸோ பயாலஜி திஸ் எ பயாலஜிக்கல் சயின்ஸ், ரைட்? பயாலஜிக்கல் சயின்ஸில் எக்கச்சக்கமான டிவிஷன்ஸ் இருந்தாலும் மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பயோமெடிக்கல், நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸாக இருந்தாலும் இருக்கிற என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பேனால் எடுத்து எழுதுங்க. ஒரு இன்றைய கேட்பதும் ஒரு தடவை நீங்கள் எழுதுறதும், அதாவது ஒரு தடவை நீங்கள் கேட்குறது, சரிங்களா? ஒரு தடவை கேட்குறதுக்கு பதிலாக அதே கேட்டதை ஒரு தடவை எழுதுனீங்கன்னா 10 தடவை கேட்கறதுக்கு சமம். எழுதுனீங்க ரைட்டப் பண்ணிங்கன்னா 10 முறை நீங்கள் கேட்பதற்கு சமம். அப்போது ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அழகாக எடுத்து எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், வில் பி கீப் இட் யுவர் மைண்ட் வாட் வி ஆர் டிஸ்கஸ் இந்த பர்டிகுலர் டேட். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கரெக்டாக எக்ஸாம் முடிகிற இன்றைக்கி இது மறந்துடும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்காது. ஏன்னா திரும்ப அதே மாதிரி இதை எடுத்து நீங்கள் திரும்ப வந்து பார்ப்பீங்கன்னா நமக்கு தெரியாது. சார் கோஹெட். ஸோ கண்டிப்பாக பயாலஜி ரிலேட்டடான மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுப்பதை நம்ம பார்க்கறது மெடிக்கல் சம்மந்தமான படிப்புகளையும் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான படிப்புகளையும் அது நம்ம அதிகமாக பார்க்குறோம், சரிங்களா? அதில் நான் 2 பயாலஜிக்கல் சயின்ஸ் 2 விதமாக நான் பிரிக்கிறேன். ஒன்று வந்து நீட் பேஸ்டு கோர்ஸ், இன்னொன்று வந்து நான் நீட் பேஸ்டு. பயாலஜிக்கலுக்குள்ளே நீட் பேஸ்டு, நான் நீட் பேஸ்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சில கோர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் கோர்ஸ். பேசிக் பயாலஜிக்கல் சயின்ஸ் கோர்ஸ். தெர் இஸ் நோ ஐடியா பிட்வீன் த டாக்டர்ஸ், என்ஜினியர், எதுவுமே ஐடியா இல்லாத மாணவர்கள் அவங்க ஒரு பிஎஸ்சி பயாலஜி, பாட்னி ஆர் சுவாலஜி, இதெல்லாம் ரொம்ப ஃபீல்டு இருக்க இன்ட்ரெஸ்ட் அவங்க படிக்கலாம். அதில் வந்து நீங்கள் பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான கோர்சஸ், சரிங்களா? இது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் அனிமல்லாம் ரொம்ப பிடிக்கும், பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை கேர் பண்ணுற ஒரு டாக்டராக கூட நீங்கள் படிக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நீட் பேஸ்டு, நான் நீட் பேஸ்டு வச்சுக்கலாமே. நீட் பேஸ்டு கோர்சஸ்னால் நார்மலாக எம்பிபிஎஸ் சர்ஜரி கோர்சஸ்ஸு, டாக்டர், நிறைய வரப்போகிற காலகட்டங்களில் அந்த எம்பிபிஎஸ் பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக எம்பிபிஎஸ் உங்களுடைய டார்கெட்டாக இருந்தால் அந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிடிஎஸ், டென்டல் சயின்சஸ், ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இது எல்லாமே சித்தா அண்ட் ஹோமியோபதி இது எல்லாமே வந்து நீட் எக்ஸாமில் எழுதி அதில் அப்பியர் ஆகி அதில் எக்ஸாமை கிளியர் பண்ணி அதில் இருக்கிற மார்க், எலிஜிபிள் மார்க்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள்லையோ இல்லை ப்ரைவேட் கல்லூரிகள்லையோ இதெல்லாமான படிக்கிறதுக்கான நீட் எக்ஸாம் அடிப்படையில் இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். பயாலஜி விரும்புகிற மாணவர்கள், பயாலஜி டாமினேஷன் அப்படின்ற மாதிரி. அடுத்து வென்னரி சயின்ஸ், நீட் பேஸ் பண்ணி வென்னரி சயின்ஸ் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அரசு கல்லூரிகள் நீட் எக்ஸாம் தேவையில்லை, +2 மார்க்கே போதுமானது. பட் நீங்கள் வேறு மாநிலத்தில் போய் படிக்கிற மாதிரி இருக்குது. ஆல் இண்டியா கோட்டான்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அடுத்து வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் எல்லாம் படிக்கணும். சில நார்மலாக டீம்டு யூனிவர்சிட்டி வராது, பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் இருக்கணும் அப்படின்றது மேனிட்டரி. ஸோ அப்போ நீட் பேஸ்டு பிவிஎஸ்சி இருக்குது, சரிங்களா? அடுத்து நான் நீட் பேஸ்லாம், அதான் நீட் எக்ஸாம் எனக்கு தேவையில்லை, நீட் எக்ஸாம் எழுதலை, இல்லை எழுதணும்
ஏதோ ஒரு ஓகே. பட் நான்வெஜ் பேஸில் இருக்கிற கோர்சஸையும் நான் தெரிஞ்சுக்கணுன்ற பர்டிகுலர் டாப்பிக்கில் நேச்சுரோபதி, அது ஒரு டாக்டர் லெவல் படிப்பு. நேச்சுரோபதி, அப்புறம் வந்து வெள்ளை கால்நடை மருத்துவம், அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிகப்பெரிய நல்ல கோர்ஸு, ரொம்ப டிமாண்டான கோர்ஸு, நிறைய மாணவர்கள் தேடின கோர்ஸ். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நீட் இல்லாமல் தமிழ்நாட்டில் எழுத முடியும். பட் அன்லெஸ் மார்க் பி ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ரைட். அடுத்து ஃபார்மசி, ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸு. நர்சிங் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸு. பட் அப்ராடில் மிகப்பெரிய ஒரு இன்கம்மை, மிகப்பெரிய ஒரு சேலரிக்குள்ளே போய் உட்காரணும், மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணணும்னா நர்சிங் வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல கோர்ஸு, நிறைய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிற கோர்ஸு. தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜ் புதுசாக கட்டினாலும் சீட் கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து வி ஹாவ் வால்யூம் ஆஃப் நிறைய மாணவர்களை பிஎஸ்சி நர்சிங் கேட்குறாங்க. அதுக்கான காரணம் வேக்கன்சிஸ், லாட் ஆஃப் வேக்கன்சிஸ் இன் நர்சிங் இன் அப்ராடு கண்ட்ரிஸ். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போனீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும். இங்கே ஒரு டாக்டருக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 டாக்டர் 2 நர்ஸ் தான் இருப்பாங்க, அவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் அப்ராட் கண்ட்ரியில் அப்படி கிடையாது. ஈவன் தோ நல்ல ஹை இன்கம் கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷனாக வந்து நர்சிங் பார்க்க படிக்கிறது. சரிங்களா? ரைட். அப்புறமேல வந்து பயோடெக்னாலஜி. சரிங்களா? அப்புறம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஏஎஸ்எல்பி ஆடியாலஜி, ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சீட் இருக்குது. அலைடு ஹெல்த் கோர்சஸ், நிறைய அலைடு ஹெல்த் கோர்சஸ் நிறைய மாணவர்கள் தேடி தேடி வராங்க. காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து அதுதான் சீக்கிரமே எல்லாருடைய மெயின் எய்மே ஒரு கோர்ஸ் முடிக்கணும், உடனே ஒரு வேலை கிடைக்கணும். அந்த மாதிரி அலைடு ஹெல்த் முடித்தவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க, எல்லா ஒர்க்குக்குமே. அப்போ ஒரு டாக்டருக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு படிப்பு நாலேஜ் இல்லாத வருது, அனுபவத்தினால கூட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது படித்தவங்க, நாலேஜ் இருக்கிறவங்க, ஸ்கில்டாக இருக்கிறவங்க தான் டாக்டர்கிட்ட இருக்கணுன்ற அந்த எஜுகேஷனல் பாலிசி மாறுது. அப்போ அலைடு ஹெல்த் கோர்ஸில் ஒரு கார்டியாக்காக இருக்கட்டும், ஒரு எம்எல்டியாக இருக்கட்டும், ஒரு டயாலிசிஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டெக்னீஷியன் வில் பி நீடட். த டெக்னீஷியன் கோர்சஸ் தான் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இந்த அலைடு ஹெல்த் கோர்சஸ். வி ஹவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாமளே நிறைய மருத்துவ கல்லூரிகளுக்கு, ஏன்னா இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் காலேஜில் இருக்கிற காலேஜில் தான் படிக்கணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. ஸ்டாண்ட் அலோனாக இருக்கிற ஒரு காலேஜ் மட்டும் இருக்குது அப்படின்றதுல படிக்கக்கூடாது. எனக்கு பெருசாக அட்வைஸ் இல்லை. ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எம்பிபிஎஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, பிடிஎஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கல்லூரியில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த கல்லூரி தான் படிக்கணும். அதற்கு நம்ம நிறைய கல்லூரிகளை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். நீடட் மாணவர்கள் கேளுங்க. அப்புறமேல் ஃபிசியோதெரப்பி, அப்புறம் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு, எல்லா மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ். இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் ஸ்கில்டு வித் மேத்தமெட்டிக்ஸ், யூ ஹாவ் ஸ்கில்டு வித் பயாலஜிக்கல் சயின்ஸ், பயாலஜி மட்டும் அப்படின்னும் நம்ம பண்ணுறோம். அவங்க வந்து பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், வேறு எதுவும் கோர்சஸ் போனாலும் திறமைகள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் யூஸ் பண்ண நாளைக்கு மாறலாம். வெறும் பியூர் சயின்ஸ் படித்தவங்க இன்ஜினியரிங் படிக்க முடியுங்க. அதுக்கும் வி ஹாவ் ஆப்ஷன். நான் பியூர் சயின்ஸ் படிச்சிட்டேன், பயாலஜி படித்தேன், அதை பியூர் சயின்ஸ் படிச்சிட்டேன், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கல, இப்போ நான் இன்ஜினியரிங்குள்ளே வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதனால் நீங்கள் ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்தா கூட எக்ஸாம் எழுதி படித்து கிளியர் பண்ணி என்னால் ஒரு ஐடி கம்பெனி வேலைக்கு போகிற கூட ஸ்கில் இருக்குது அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கூப்பிடுங்க. அதற்கான ஒரு சொல்யூஷனும் இன்ஜினியரிங் ஈவன் தமிழ்நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டிலே படிக்கிற அளவுக்கு கூட நம்மளால் உதவி செய்ய முடியும். சரிங்களா? ஸோ பயாலஜி, நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் பயாலஜி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, சரிங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அதை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம்.